வாழ்த்தி இந்த திருமண திருப்பலிக்கு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். பவித்ரன் அபிதா இவருடைய வாழ்வு இன்றிலிருந்து ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்குகிறது. குடும்ப வாழ்வு என்பது கடவுள் குறித்து வைத்த திட்டத்தில் ஒன்று. எல்லையற்ற முறையிலே ஒருவர் மற்றவரை இவர்கள் அன்பு செய்யவும் கடவுளுடைய கரவழித்து தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி செல்லவும் வாழ்வின் பாதையில் வாழ்வின் பயணத்தில் தங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அனுபவங்களை நலமான அனுபவங்களாக ஏற்றுக்கொண்டு நேர்மறையான மனநிலையோடு நல்ல தம்பதியராக நல்ல குடும்ப வாழ்வை மேற்கொள்பவராக இவர்கள் இருவரும் சொல்லாலும் செய்யாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே என்றாமே ஆகையால் எப்பொழுதும் கனியாக புரிதமையாய் பக்கம் நீர்பாவரை நீரம் நீர் இறங்குமே அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை
கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தை போக்கும்படி உலகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் யோவான் எழுதிய செய்தி பிரிவு 15 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறினார், நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுகிற பவித்திர அமிதா திரு அவையும் திருப்பணியாளர் முன்பாகவும் இந்த திருக்கூட்டத்தின் முன்னரையும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திடுவார் என்று வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போதோ மற்றொரு திருவருட் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வழங்கியது நீங்கள் ஒருவருக்கொருவர் எந்த பிரமாணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றும் உங்களுக்கு ஆதரவளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை விளம்புகிறேன். பவித்திரன் அபிதா, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலின்றி வந்திருக்கிறார். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறார். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்க்கிறார். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்ந்து பிடியுங்கள். இறைவன் திரு அவை முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். பின்னாடி வச்சிருக்கு. திரு அவை முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிலைப்பாய் பொழிந்தருள்வாராக. இறைவாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை கொண்டாடுகின்றோம். ஓகே ஓகே.
அன்பானவர்களே, பவித்திர நம்பினாய் இறைவனுடைய குடும்ப வாழ்வில் இன்றைய ஆசீர்வதிக்க வேண்டி நாம் அனைவரையும் ஆம்பளைங்க அந்த நாங்கள்